நம்ம தொடர்ந்து ஈரான் மற்றும் அமெரிக்காவுடைய நிலவரங்களை எல்லாம் பார்த்துட்டு இருக்கோம். மத்திய கிழக்கே ஒரு பரபரப்பா தான் இருந்துட்டு இருக்கு. அதுவும் 4 முனை தாக்குதல்களை ஈரான் மீது இப்போது அமெரிக்கா நடத்த போறாங்க. அதற்கான எல்லா தயார் நிலையும் இருந்து கொண்டிருக்கு. அது என்ன அந்த 4 முனைன்னு பார்க்கலாம். அதே சமயத்துல இப்போது ஈரான் விஷயமா பேசுறதுக்காக புட்டின் அவர்களை, ரஷ்யாவுடைய அதிபர் புட்டின் அவர்களை அமெரிக்கா சந்திக்கிறாங்க. மறுபக்கம் இஸ்ரேல் விஷயமா பேசுறதுக்காக சிரியாவுடைய அதிபர் அல்சாரா அவர்களும் புட்டின் அவர்களை இன்னைக்கு சந்திச்சிருக்காங்க. இந்த 2 சந்திப்பும் பெரும் பார்வையை ஈர்த்திருக்கு. இன்னைக்கு முதல்ல அல்சாரா அவர்கள்ட்ட இருந்து ஆரம்பிச்சிடலாம். சிரியாவுடைய அதிபராக இருக்கக்கூடிய அல்சாரா ஆரம்பத்திலிருந்தே ஆட்சியை பிடித்ததிலிருந்தே ஒரு பக்கம் இஸ்ரேலுக்கும் இன்னொரு பக்கம் அமெரிக்காவுக்கும் தகுந்த மாதிரிதான் ஆட்சியை பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கறதுல நமக்கு எந்த சந்தேகமும் இல்ல. சிரியா முழுவதும் எத்தனை வான் தாக்குதல் இஸ்ரேல் நடத்தினாலும் கூட பேசாமதான் இருந்தாரு அல்சாரா. எதுவும் எதிர்த்து இஸ்ரேலை அடிக்கவே இல்லை. இஸ்ரேலோடு நாங்க நட்புறவை பாராட்டதா விரும்புறோம், இஸ்ரேலை நாங்க தனி நாடாக அங்கீகரிக்க போறோம்லாம் அல்சாரா அவர்கள் அறிவிச்சிருந்தாங்க. ஆனா இந்த நிலைமையில என்ன இருக்குன்னா, இந்த ஒரு வாரத்துக்குள்ள இஸ்ரேல் என்ன பண்ணிருக்காங்கன்னா, எப்படி ட்ரம்ப் பக்கத்தால் இருக்கக்கூடிய கிரீன்லாந்து, வெனிசுலாவெல்லாம் ஃபுல்லா புடிச்சு அதையும் அமெரிக்காவை ஆக்கணும்னு ஆசைப்படுறாரோ, அதே மாதிரி இந்த இஸ்ரேல் சிரியாவுடைய பாதி இடத்த நீங்க இஸ்ரேலா அறிவிச்சிடணும்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அதை எங்களுக்கு கொடுத்துருங்க, அது இஸ்ரேலோடு சேர்ந்ததுதான் அப்படின்னு சொல்லும் போது அந்த இடத்துலதான் அல்சாரா அவர்களுக்கு கருத்து வேறுபாடு வருது. அதனால இனி இந்த விஷயத்த யார்கிட்ட பேச முடியாது, இஸ்ரேல்ட்டையும் பேச முடியாது, அமெரிக்காட்டையும் பேச முடியாது. இஸ்ரேல் சொல்றதுதான் அமெரிக்கா கேட்பாங்க. அப்படிங்கறதுனால இதுக்கு நம்ம யாரையாவது ஒருத்தவங்கள ஒரு பெரிய நாட்டாமையை தேடி போகணும்னு சொல்லிட்டு இப்போது புட்டின் அவர்கள்ட்ட போய் நின்று இருக்காரு அல்சாரா அவர்கள். இப்படி இஸ்ரேல் என்ன பண்றாங்க, எங்கள்கிட்ட பல இடங்களை பிடிச்சுக்க பாக்குறாங்க, இதுக்கு நீங்க கொஞ்சம் என்ன பண்ணுங்க, நடுவில் நின்று சமரசம் பேசி விடுங்க, எங்களுக்கு போர் செய்யறக்கும் ஆசை இல்லை, அதே நேரத்துல எங்களுடைய இடத்தை நாங்க எதுக்கு அவங்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி அல்சாரா அவர்கள் பேசியிருக்காரு. அது மட்டும் இல்லாம அல்சாரா அவர்கள் அங்க இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு படிப்புக்கான உதவி செய்ய சொல்லி புட்டின் அவர்கள்ட்ட கேட்டிருக்காங்க. இங்க பாத்தீங்கன்னா இந்த மத்திய கிழக்கு நாடுல எங்கெல்லாம் போர் நடக்குதோ அங்கெல்லாம் ரொம்ப வறுமை இருக்கு, கல்விக்கான வாய்ப்புகள்லாம் ரொம்ப குறைவா இருக்கு. அதனால அவங்க மத்த நாடுகள்கிட்ட தான் உதவி கேட்கிற மாதிரி இருக்காங்க. அதனால பிள்ளைகளுக்கான படிப்புக்கான உதவியை கேட்டிருக்காரு. இந்த நிலையில அவர் அங்க இருந்துட்டு இருக்கும் போது இப்போது உள்ள இருக்கக்கூடிய சிரியாவுடைய குர்தீஸ் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, சிரியால பல இடத்துல வான் தாக்குதல் நடத்த ஆரம்பிச்சிட்டாங்க. மறுபடியும் இப்ப சிரியாக்குள்ள பிரச்சனை வந்திருக்குன்னு தான் சொல்லணும். ஏற்கனவே குர்தீஸ்க்கும் அங்க இருக்கக்கூடிய இந்த ஜூலானியுடைய கவர்மெண்ட்டுக்கு நடுவுல பிரச்சனை ஒரு 3-4 மாசத்துக்கு முன்னாடி 400-500 பேர் இறந்து போனாங்க. அப்ப என்ன பண்ணாங்கன்னா, அமெரிக்கா, இஸ்ரேல் எல்லாம் உள்ள புகுந்து ஒரு மாதிரி சமாதானம் எல்லாம் பண்ணி வச்சாங்க. இப்ப மறுபடியும் பாத்தீங்கன்னா பிரச்சனை வந்திருக்குது. காரணம் இப்ப இருக்கிற அந்த ஜூலானிக்கும் அங்க இருக்கக்கூடிய குர்தீஸ்க்கும் செட்டே ஆக மாட்டேங்குது. 2 பேருமே பார்த்தா தனித்தனி குரூப், ஆனா ஒரே சிரியாக்குள்ள இருந்துட்டு இருக்கறதுனாலதான் இந்த ஒரு பஞ்சாயத்து நடந்துட்டு இருக்கு. இந்த நேரத்துல இப்ப சிரியால மறுபடியும் சண்டையும் வந்திருக்குன்னு சொல்லிட்டு தெரியுது. ஆனா அமெரிக்கா என்ன சொல்லிட்டு இருக்காங்க, நீங்க என்ன பண்ண வேணாம், புட்டின்ட்டு எல்லாம் போக வேண்டாம், நாங்களே உங்களுக்கு சமாதானம் பேசி வைக்கிறோம், நாங்க என்ன பண்றோம்னா ஒரு ரெட் லைன்னு ஒண்ணு குடுக்குறோம், அந்த ரெட் லைனுக்குள்ள இருக்கிறதுலாம் உங்களுடைய இடம், ரெட் லைனுக்கு அந்த பக்கம் இருக்கிறதா இஸ்ரேலுடைய இடம் அப்படிங்கிறாங்க. எப்பயுமே அமெரிக்கா இஸ்ரேலுக்கு சாதகமா தான் அந்த ரெட் லைனை போடுறது, அது காசாவிலயா இருந்தாலும் சரி, சிரியாவிலயா இருந்தாலும் சரி அப்படிதான் செய்வாங்க. அப்படிங்கறதுனாலதான் அமெரிக்காவை பேச்சு கேட்காம இப்போது புட்டின்ட்டு அவங்க போயிருக்காங்க. ஆனாலும் அமெரிக்கா மார்ச் வரை டைம் தரோம், மார்ச்சுக்குள்ள அந்த முடிவு எடுத்துருங்க, நாங்க சொல்ற ஏரியாவை நீங்க என்ன பண்ணுங்க, இஸ்ரேலுக்கு ஒப்படைச்சிருங்க, நான் உங்களுக்கு ஒரு மாதிரி சமாதானம் பேசி தரேன்னு சொல்லிட்டு அமெரிக்கா வேற நடுவுல சிரியாவுடைய மனசை கலைச்சிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் சிரியா இந்த ஒரு தேவைக்காக தான் புட்டினை போய் சந்திக்க போயிருக்காங்க. மறுபக்கம் அமெரிக்கா புட்டினை போய் சந்திக்க போயிருக்காங்க. இதுக்கு காரணம் என்னன்னா, ஈரானுடைய தாக்குதல் தான். அதாவது ஈரான் ஃபர்ஸ்ட் தாக்க மாட்டாங்க அப்படிங்கக்கூடிய விஷயம் அமெரிக்காவுக்கு நல்லா தெரியுது. அதே சமயத்துல நாங்க போர் முழக்கம்லாம் விட்டுட்டோம், 1 மாசமா இப்ப அதை பத்தி பேசிட்டோம், இப்ப நாங்க போர் செய்யாம இதை நாங்க நிறுத்துறது அப்படிங்கிறது சரிப்பட்டு வராது, அதனால நாங்க கண்டிப்பா அடிக்கதான் போறோம், ஒன்னா முழுசா சமாதானத்துக்கு எல்லா ஆயுதத்தையும் அழிச்சு அணு ஆயுதமே இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நீங்க வாங்க, அப்படி இல்லாட்டினா நாங்க அடிக்கிறோம், அது நீங்க வாங்கிக்கோங்க, திருப்பி அடிக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி என்ன பண்ணிருக்காங்க அமெரிக்கா ஈரான்கிட்ட பேசி பார்த்துட்டு ஈரான் ஒத்து வரலன்னு சொல்லிட்டு புட்டின் டீம் போய் என்ன பண்ணிருக்காங்க, இதை பத்தி தான் பேச போயிருக்காங்க. புட்டின் நேரடியாகவும் மறைமுகமாகவும் ஈரானுக்கு சப்போர்ட்டா தான் இருந்துட்டு இருக்காங்க. ஈரான்கிட்ட அந்த விஷயத்த கன்வே பண்ணுவாங்க, ஈரான் என்ன பதில் சொல்றாங்களோ அதுதான் அமெரிக்காட்ட அவங்க சொல்லுவாங்க. இப்போது அமெரிக்கா புட்டினை நாடி இருக்கிறது
ஈரானுடைய தாக்குதல் சம்பந்தமாகவும் அணு ஆயுதம் சம்பந்தமாகவும் அணுகி இருக்காங்க. பொறுத்திருந்து பார்க்கலாம். அதே சமயத்துல அமெரிக்கா சும்மாவா இருக்காங்கன்னு கேட்டா கிடையாது. 4 முனை தாக்குதலுக்கு இப்ப பிளான் போட்டு வச்சிருக்காங்க. 4 முனைனா சாதாரணமா கிடையாது. ஒண்ணு ஆர்மோஸ் ஜலசந்தியை கைப்பற்றுறது. அந்த ஆர்மோஸ் ஜலசந்தியை கைப்பற்றிட்டாவே கிட்டத்தட்ட ஈரானுடைய கண்ட்ரோல் நமக்கு வந்துரும் அப்படிங்கக்கூடிய ஒரு நம்பிக்கையில ஆர்மோஸ் ஜலசந்தியை கைப்பற்றாங்க. ரெண்டாவது பார்த்தா B2 பாம்பர் எடுத்துட்டு போய் என்ன பண்றாங்க, அந்த பங்கர் பிளாஸ்டர் பாம்பை போடலான்னு முடிவு பண்ணி வச்சிருக்காங்க. ரெண்டாவது. மூன்றாவது, இப்போதைக்கு பார்த்தா ஜோர்டானும் இன்னும் ஈராக் மட்டும்தான் என்ன பண்ண முடியும், நம்மளுடைய விமான தளங்களை பயன்படுத்தி நம்ம ஈரான் அடிக்க முடியும். அப்படியும் என்ன பண்ண போறோம், நம்ம தாக்க போறோம்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி வச்சிருக்காங்க. அது இல்லாம இன்னும் 2 கப்பல்களை இப்போது களமிறக்குறாங்க. மறுபடியும் ஆப்ரஹாம் லிங்கன் கப்பலோடு சேர்ந்து இன்னும் 2 போர் கப்பலும் ஈரானை முற்றுகையிடுறதுக்கா வருது. மொத்தத்துல தரைவெளியில எதுவும் செய்ய முடியாதுன்னு அவங்களுக்கு தெரியும். வான்வெளினா ஒன்னே ஒண்ணு, ஜோர்டானு ஈராக், இது 2 தான் பயன்படுத்தணும் அப்படிங்கறதுனால அதிகமா கடல் வெளியில இவங்க திட்டமிட்டு இருக்காங்க. ஆர்மோஸ் ஜலசந்தி தான் அவங்களுடைய முதல் குறியாக இருக்கு. ஏன்னா செங்கடலை தான் நம்ம விட்டுட்டோம், ஆர்மோஸ் ஜலசந்தியாவது நம்ம புடிச்சோம்னா, அதை புடிச்சிட்டோம்னா இந்த போர் எவ்வளவு நாள் நடந்தாலும் நமக்கு நஷ்டம் இல்லை. அதை பிடிக்கலைன்னா இந்த போர் ஆரம்பிச்சா கண்டிப்பா அது ஒரு பெரிய நஷ்டமா இருக்கும்னு சொல்லிட்டு அமெரிக்கா 4 முனையிலயுமே ஈரானை கவர் பண்றதுக்காக திட்டம் போட்டுட்டு இருக்காங்க. இப்படி ஒரு பக்கம் அமெரிக்கா 4 முனையில இருந்துமே ஈரானை தாக்கணும்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணிட்டு இருக்கக்கூடிய நேரத்துல அமெரிக்காவுக்கு பதிலடி கொடுக்கறதுக்காகவும் இஸ்ரேல் இருந்தும் தன்னை காப்பாத்தி கொள்வதற்காக ஈரானும் பல முயற்சிகளை பண்ணிட்டு இருக்காங்க. அதுல ஒரு முயற்சியாக ரஷ்யாவோடு சேர்ந்து கூட்டு ராணுவ பயிற்சி எடுத்துட்டு இருக்காங்க ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் சைனாவுடைய அந்த ஏர் டிஃபென்ஸ் எல்லாம் கொண்டு இறக்கிட்டு இருக்காங்க. அது இல்லாம அவங்களுடைய எல்லா ஆயுதங்களையுமே செஞ்சு பங்கருக்குள்ள வச்சிருக்கிறது எல்லாத்தையுமே தயார் நிலை கொண்டு வந்துட்டு இருக்காங்க. இதெல்லாம் இல்லாம யுரேனியத்தை எந்த நேரத்துல வேணா 24 மணி நேரத்துக்குள்ள அணு ஆயுதமாக மாத்த முடியும் அப்படிங்கறதையும் ஈரானே அறிவிச்சிருக்காங்க. இந்த மாதிரி மாத்தி மாத்தி அடுத்தடுத்து தயாரிப்புகளை ஈரானும் பண்ணிட்டு இருக்காங்க. அதுல இன்னைக்கு ரொம்ப முக்கியமாக பார்த்தா பாராளுமன்றத்தை சேர்ந்தவர் சொல்லியிருக்காரு, ஆயத்துல்லா கொமேனிக்கு அப்புறம் அவருடைய மகனை நாங்க தலைவராக ஏற்றுக்கொள்வோம் அப்படின்னு இருக்காங்க. அப்படி எதுக்காக சொல்றாங்கன்னு பார்த்தா, ஆயத்துல்லா கொமேனி எந்த நேரத்திலையும் இலக்கு வைக்கப்பட்டாலும் இல்ல இயற்கை மரணம் எய்தினாலும் சரி, அவருடைய இடத்துல யாரும் இல்ல, அதோட ஈரான் முடிஞ்சிருச்சுன்னு நினைக்காதீங்க, அவருக்கு அடுத்தடுத்துல அவருடைய மகன் வருவாரு அப்படிங்கறதையும் இன்னைக்கு அறிவிச்சிருக்காங்க. எல்லா விதத்திலயும் ஈரான் தயாராதான் இருக்காங்க. அடுத்தடுத்த தலைவர்கள் யாரு, அடுத்தடுத்து யார் இந்தந்த பொசிஷன்ல இருக்கணும்னு சொல்லிட்டு அவங்க எப்போதுமே முன் யோசனையோட தான் இருந்து கொண்டு இருக்கிறாங்க. அவங்களும் போரை எதிர்நோக்கிதான் காத்திருக்காங்க. இதெல்லாம் தான் இப்ப முக்கியமான தகவல். நம்ம அடுத்த ஒரு காணொளியில சந்திப்போம்.